இந்த வரி குறைப்பை திமுக வந்து திட்டமிட்டு மறைச்சிக்கிட்டே இருக்கு. நீ இதை அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே வேற ஏதாவது விஷயத்தை உள்ள விட்டு இந்த விஷயம் மக்கள்கிட்ட செல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மக்களினுடைய நம்பிக்கை என்னன்னா, சேவிங் பியாண்ட் அ லிமிட் இஸ் கன்சிடர்ட் அஸ் எ சின் இன் இண்டியன் ட்ரெடிஷன். நம்ம இதில் அதனால் அது சின் கூட்ஸ்னே இருக்குது. மக்களுக்கு இது கொண்டு போக செல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால், அரசாங்கம் இப்போ என்ன முயற்சி பண்ணுதுன்னு சொன்னால், ஒன்று அந்த தொழில் செய்கிறவங்க அவங்களே கடையில் முன்னாலே எழுதி போட்டோம். இப்படி வந்து நீங்கள் முதல்ல பொருள் விலை இப்போ இருந்தது, இப்போ மோடி பல ஸ்கீம் போட்டார். அந்த ஸ்கீம்லாம் மக்கள்கிட்ட போதா? அந்த ஸ்கீம் மக்கள்கிட்ட போனால் தானே அது இன்னைக்கு நம்ம தென்காசியில் ரொம்ப கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த கிசான் திட்டம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. வேறு எந்த நாட்டிலையுமே இந்த மாதிரி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் டேக்ஸ் ரேஷனலைசேஷன் அப்படின்னு. அது வேறு எந்த நாட்டிலையுமே இந்த மாதிரி வந்து பண்ணலை. அதனால் வரித்துறையில் மோடி அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சி என்று சொல்லலாம். சுதந்திர இந்தியாவில் ஒரு மாபெரும் புரட்சியாக. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் கொங்கு வந்து நம்மளை வந்து பாய போகுது, கொங்கு தமிழ் நம்மளை வந்து பாய போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். பொருளாதார எக்ஸ்பர்ட், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ட் அப்படின்னு சொல்றதோட இவர் வந்து பொருளாதார சாமி அப்படின்னே சொல்லலாம். எஸ், எல்லாத்தையும் பல ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஷேர் மார்க்கெட்டில் பிஹெச்டி இந்தியாவிலே பண்ணது 2வது ஆள். அவருடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஐஏஎம்ல இருக்கு. பல விஷயங்கள் அவரை பொறுத்தவரை இருக்கு. ஆனால் ரொம்ப அன்பான மனிதர். அவரோட செல்ஃபோனை பார்த்தாலே தெரியும், அவர் ரொம்ப சிம்பிள். இந்த ஐஃபோன்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு ட்ரைனிங்க்கு வந்து நாங்கள் டெல்லி போயிருந்தோம். நம்ம ஊர் பையன் பார்த்தோடனே அவர் வந்து அப்படி பார்த்துக்கிட்டாரு எங்களை அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கூட பேசலாமா பேச மாட்டாராலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். அங்கே சொல்லுங்க என்னங்க வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபர். குறிப்பாக ஜிஎஸ்டி குறைப்பு, அதை பற்றி அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்க போகலாம். யாருமே இல்லை, நம்ம ப்ரொஃபஸர் கனக சபாதிபதி சார் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். சார், முதல்ல டெல்லியில் பார்த்துக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ் சார். இது இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் முன்னாடி. சார், இந்த வரி குறைப்பை திமுக வந்து திட்டமிட்டு மறைச்சிக்கிட்டே இருக்கு. நீ இதை அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே வேற ஏதாவது விஷயத்தை உள்ள விட்டு இந்த விஷயம் மக்கள்கிட்ட செல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு, பாஜகவும் இதை எடுத்து செல்லலைன்ற ஒரு வருத்தம் இருக்கு. அதை உங்கள்கிட்ட நான் பதிவிக்கிறேன். அது ஒன்றும் எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. இந்த வரி குறைப்புனால் மக்களுக்கு என்ன லாபம்? இந்த வரி குறைப்பு உண்மையிலே மக்களை சென்று அடையுமா? மோடி பல ஸ்கீம் போட்டார். அந்த ஸ்கீம்லாம் மக்கள்கிட்ட போதா? அந்த ஸ்கீம் மக்கள்கிட்ட போனால் தானே அது இன்னைக்கு நம்ம தென்காசியில் ரொம்ப கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த கிசான் திட்டம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இந்த வரி குறைப்பு தமிழகத்தில் என்ன தாக்கம்? நான் இந்தியா முழுக்க பேசல, தமிழகத்தை பொறுத்தவரை என்ன தாக்கம் சார்? இப்போ தமிழகம் வந்து ஒரு உற்பத்தி மாநிலம்ங்க. கேரளா போன்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து நுகர்வோர் மாநிலம், கன்சியூமர் அதிகமாக இருக்கக்கூடியது. இது வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய உற்பத்தி மாநிலம். இப்போ நம்ம மாநிலத்தினுடைய பொருள்கள் வந்து பல மாநிலங்களுக்கு செல்லுகின்றன. வட மாநிலங்கள் பல மாநிலங்களுக்கு செல்லுகின்றன. முதல்ல இப்போ ஜிஎஸ்டி 2017க்கு முன்னால் பெரிய சிரமம் இருந்தது. இப்போது நம்ம நாட்டில் 2 விதமான வரிமுறைகள் இருக்கின்றன. எல்லா நாட்டிலையுமே அப்படித்தான். ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸுங்கிறது நேரடி வரிமுறை. இப்போ நாம் போடுற இன்கம் டேக்ஸு, இந்த மாதிரி வரிகள் எல்லாம் நேரடியாக தனி நபருக்காக அவருடைய வருமானத்து மேலே போடுறது. இன்னொன்று வந்து மறைமுக வரி, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு. அது வந்து இப்போ சொல்லாமல் நாம் ஒரு தண்ணி பாட்டில் வாங்குகிறோம், ஒரு தீப்பெட்டி வாங்குகிறோம், ஒரு புத்தகம் வாங்குகிறோம். இது எல்லாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸில் போகும். இதில் நம்ம வந்து நாட்டில் இப்போ டைரக்ட் டேக்ஸில் அப்பப்போ நிறைய மாற்றங்கள், சீர்திருத்தங்கள் எல்லாம் வந்திருக்குது. இன்டைரக்ட் டேக்ஸில் பெரிய மாற்றங்கள் வரல. சீர்திருத்தங்களுக்கான முயற்சி நடந்தது, சிறு மாற்றங்கள் நடந்தது. ஆனால் பெரிய அளவில் நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு 2017 வரைக்கும், இது வர்றதுக்கு முன்னால் வரைக்கும், இப்போ நான் கோவை பகுதியிலிருந்து வர்றேன். இப்போ கோவையில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருளோ, திருப்பூரில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருளோ வேறு மாநிலங்களுக்கு செல்லுகின்ற போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மாதிரி வரி இருக்குங்க. இப்போ உதாரணமாக கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்குது, அதுக்கடுத்து தெலுங்கானா, ஆந்திராவில் ஒரு மாதிரி இருக்குது, மகாராஷ்டிராவில் ஒரு மாதிரி இருக்குது. இதில் நிறைய சிரமங்கள் இருக்குது.
ஒரு 10, 15க்கு மேலே மத்திய அரசினுடைய வரிகளே இருந்தது. வெவ்வேறு மாதிரி சேல்ஸ் டேக்ஸு, ஆக்ட்ராயி, அதுக்கு மேலே செஸ் இந்த மாதிரிலாம் பேரில் இருந்தது. மாநிலங்கள் வந்து அவங்கவுங்க வரி விகிதங்களை வெவ்வேறு மாதிரி வச்சுருந்தாங்க. இதனால் மக்களுக்கு பெரிய சிரமம். ஒன்று வந்து நுகர்வோருக்கு விலை அதிகம், 2வது நம்ம மாதிரி உற்பத்தி மாநிலங்களுக்கு நிறைய சிரமம் வந்தது. அதனால தான் பிரதமர் மோடி அவர்கள் அவர் பொறுப்பேற்ற முன்னால் இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கான பெரிய முயற்சி செய்தார். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இதற்காக ஒரு 1 1/2 2 வருஷ காலம் வந்து பெரிய முயற்சிகள் எல்லாம் நடந்தன. குழுவெல்லாம் போட்டு பண்ணுனாங்க. அது பண்ணுனதுக்கப்புறம் ஒரு 1200 கேட்டகரியாக இந்த வரி பொருட்களை பிரித்தாங்க. ஏன்னா நம்ம மாதிரி பெரிய நாட்டில், பெரிய நாடுங்கிறது மட்டும் இல்லாமல் இது வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறைகளை கொண்ட, தொழில் முறைகளை கொண்ட மக்கள் வாழக்கூடிய நாடு. நாம் கிராமத்தில், மிக சிறிய கிராமத்தில் ஒரு பொருளை தயாரிப்போம். அதே வந்து நகரத்தில் தயாரிப்போம். அதே வந்து இன்னொருத்தர் பெரிய அளவில் பிராண்ட் பண்ணி விற்பாங்க. ஒரே பொருள் தான், ஆனால் 3 4 விதமாக தயாரிக்கிற முறையெல்லாம் இருக்குது. அதனால் இதில் எல்லாம் ஒன்று சேர்த்தி பண்ணுறதுங்கிறது அசாத்தியமான காரியம். ஆனால் அந்த காரியத்தை வந்து பிரதமர் செய்தார். எல்லா பொருட்களையும் ஒரு 1200 கேட்டகரிக்கு கீழே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பத்தில் எதிர்ப்புகள் எல்லாம் இருந்தன. பிறகு அதை வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக பிரச்சனைகள் வரும்போது அதையெல்லாம் மாற்றிட்டே வந்தாங்க. அதில் வந்து இந்த குறிப்பாக முக்கியமாக 4 வரி விகிதங்கள் இருந்தன. அந்த 4 வரி விகிதங்களை இப்போ வந்து 2 வரி விகிதங்களாக அரசாங்கம் குறைச்சிருக்குது. இப்போ வந்து 5, 18, 2 தான் இருக்குது. முதல்ல இருந்த 12, 28ங்கிறது இப்போ இல்லை. இதில் வந்து என்ன ஆயிருக்குதுன்னு சொன்னாங்க, பெருமளவு மிகப்பெரிய அளவுக்கு வரியானது குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 28% இருந்தது 18% இருந்தது. நிறைய வந்து 5% போயிருக்குங்க. 12% இருந்ததும் 5% போயிடுது. இந்த 28 இருந்தது 12% வந்துடுதுங்க. அதனால் இப்போ வரி விகிதங்கள் நிறைய குறைஞ்சிருக்குது. அது பொருள்களுக்கு தகுந்த மாதிரி, உதாரணமாக விலை குறைப்பு அப்படிங்கிறது 11%லிருந்து வெவ்வேறு விதமாக மாறி வந்திருக்குது. இதில் முக்கியமாக 2, 3 விஷயங்களை கவனிக்கணும். அதிகமாக மக்கள் தேவைப்படுகிற அத்தியாவசிய தேவைகள், உணவுப் பொருட்கள், இவற்றுக்கு மிக பெரும்பாலானவங்களுக்கு இப்போ வரியே கிடையாது. நில் டேக்ஸில் வருது. அதுக்கு எந்த வரியுமே கிடையாது. அதனால் அது அப்படி போயிடுது. அப்புறம் பெரும்பாலும் அவசியமானது, ஆனால் மிக பெரும்பான்மையான மக்களுக்கு அல்லது எல்லோருக்குமே தேவையானது அப்படிங்கிறது அந்த 5% வந்துடுது. இப்போ இந்த இது போக ஆங்கிலத்தில் நாம் சின் கூட்ஸ் அப்படிம்போம், SIN, பாவப்பட்ட பொருள்கள் அப்படின்னா உதாரணமாக மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, ரொம்ப லக்ஸுரியாக இருக்கிறது, வெளிநாட்டு கார் வாங்கிறது, இதெல்லாம் நம்ம சாதாரணமாக எல்லாருனாலையும் பண்ண முடியாது. அது நம்ம நாட்டில் அப்படி அது தப்புன்னு நினைக்கக்கூடிய எண்ணமே உண்டு. ஏன்னா அதாவது தேவைக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்கள் பாவம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஆங்கிலத்தில் புத்தகத்துலேயும் கூட போட்டிருக்கிறேன். நம்ம மக்களினுடைய நம்பிக்கை என்னென்னா, சேவிங் பியாண்ட் அ லிமிட் இஸ் கன்சிடர்ட் அஸ் எ சின் இன் இண்டியன் ட்ரெடிஷன் நம்ம இதில். அதனால் அது சின் கூட்ஸ்னு இருக்குது. அதனால் அதுக்கு மட்டும் இந்த 40% வரின்னு இருக்குது. இப்போ ஏறத்தாழ 400 விதமான பொருள்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 28% முதல்ல இருந்த நிறைய பொருள்கள் வந்து 12ஆக வந்திருக்கின்றன. சிலது 5க்கும் போயிருக்குது. இந்த 12% இருந்தது மிக அதிகமான பொருட்கள் வந்து 5% போய்விட்டது. இதனால் வந்து சாதாரண மக்களுக்கு பெரிய அளவில் பலன் கிடைக்கப் போகிறது. ஏன்னா அது வந்தால் தான் நமக்கு தெரியும். நவராத்திரி 22லிருந்து அது அமலுக்கு வர இருக்கிறது. ஆகவே அது வரும்போது மக்கள் அதை வந்து உணருவார்கள். நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, இது எப்படி மக்களுக்கு இது கொண்டு போக செல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால், அரசாங்கம் இப்போ என்ன முயற்சி பண்ணுதுன்னு சொன்னால், ஒன்று அந்த தொழில் செய்கிறவங்க அவங்களே கடையில் முன்னால் எழுதி போட்டுறணும். இப்படி வந்து நீங்கள் முதல்ல பொருள் விலை இப்போ இருந்தது, இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ தானே மக்களுக்கு தெரியும். இப்போ தெரியாது. அந்த ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கிறாங்க. சில பொருள்களுக்கு உதாரணமாக சில பொருள்களுக்கு அரசாங்கமே அந்த நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறது, மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக. நான் கோவை பகுதியிலிருந்து வர்றதுனால எனக்கு நிறைய தெரியும். அப்புறம் இந்த மாதிரி ஆய்வுகள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, முதல்ல ஒரு பொருள் தயாரித்த பொருள் வந்து
கர்நாடகாவில் இந்த விலைக்கு போகு, ஆந்திராவில் இந்த விலைக்கு போகு, மகாராஷ்டிராவில் இந்த விலைக்கு போகு, இப்படின்னு வெவ்வேறு விலை இருந்தது. 2017க்கு அப்புறமே ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த விலைக்கு இந்த ஊரில், இந்த விலைக்கு இந்த ஊரில் அப்படின்னு தெளிவாக தெரியக்கூடிய சூழ்நிலை வந்தது. இப்போ இந்த 2 கட்டம் வந்துட்டதுனால 5, 18 வந்துட்டதுனால நமக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆயிடுதுன்னு சொன்னால் நமக்கு அது மனப்பாடமே ஆயிடும். ஓ, இந்த பொருளுக்கு வரி இவ்வளவு தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அரசாங்கத்தினுடைய கடமை மட்டும் இல்லாமல் அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களும் அதை செய்யணும். இது இன்றைக்கு உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், வேறு எந்த நாட்டிலையுமே இந்த மாதிரி நாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் டேக்ஸ் ரேஷனலைசேஷன் அப்படின்னு. அது வேறு எந்த நாட்டிலையுமே இந்த மாதிரி பண்ணலை. அதனால் வரித்துறையில் மோடி அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சி என்று சொல்லலாம். சுதந்திர இந்தியாவில் ஒரு மாபெரும் புரட்சியாக இதை நாம் சொல்ல முடியும். இதனால் 2-3 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று தொழில்களுக்கு உறுதியாக இதுதான் வரி இத்தனை தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். உற்பத்தியாளர்களுக்கு அதிக உற்பத்தி செய்ய முடியும். ஏன்னா கன்சியூமருக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்குது, கஸ்டமருக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்குது. விலை அவர்களுக்கு குறைவாக இருக்கும். குறைவாக இருக்கிறதுனால அதிகமாக மக்கள் வாங்குவதற்கு ஊக்குவிக்கப்படுவார்கள். அதனால் அவர்களுக்கு பொருள் அதிகமாக விற்கி இவர்களுக்கு மக்கள் அதிகமாக பொருள்களை வாங்க முடியும். இதனால் பொருளாதார வளர்ச்சி ஏதுவாகும் ஏற்படும் அப்படிங்கிறது. இப்போ இது குறைச்சதுனாலேயே ஒரு தோராயமான கணக்கு ஒன்று என்ன சொல்லுதுன்னா, ஜிடிபி இப்போ நம்ம ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 6-6.5% இருக்குது. உலகத்தில் மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம். இப்போ இந்த டேக்ஸ் ரேஷனலைசேஷனுக்கு அப்புறம், ரிஃபார்ம்ஸுக்கு அப்புறம் அநேகமாக 0.2லேருந்து 0.3% அதிகரிக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது ஜிடிபியை. அதனால் இது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. பல வகைகளில் மக்களுக்கும் பலனளிக்கிறது, உற்பத்தியாளர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டம். துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, பாஜகவை எதிர்க்கட்சியாக கருதுது. அதனால் அவங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெளியில் சொல்லாமல் இருக்கிறாங்க. அது பெரிய தவறு. ஏன்னா அது மக்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய முயற்சி. இது எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும். அது அரசாங்கத்தினுடைய கடமை. பார்க்கலாங்க. அது அவங்க அதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் மக்களே அவங்க தெரிஞ்சு கொள்வார்கள்னு நான் நினைக்கிறேன். கொங்கு தமிழில் ரொம்ப சுருக்கமாக அழகாக, ஐ திங்க் இதை இவ்வளோ சிம்பிளாக இதில் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நம்மளும் சீரியஸ் ஆஃப் ஜிஎஸ்டி பற்றி நான் ப்ராடக்ட் வைஸ் ப்ராடக்ட் நம்ம போட போகிறோம் சாமானியரில். பட் அதற்கு தொடக்கமாக இந்த நிகழ்ச்சியாக இருக்கணும் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.